வீடியோஸ் நீ பார்க்க போகிறது கிறிஸ்பியான கனவா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவு கனவா வந்து இந்த ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஆனியனும் ஒரு 4 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக வந்து பூண்டையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து 1/4 கப் அளவு மைதா, 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை வந்து ட்ரையாக வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் எடுத்து, இல்லை நீங்கள் நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஸ்குவிட்டை ஊற வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து டிப் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் ஆரிகனோ ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து இந்த ட்ரை பேட்டரில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு இதை பொரிக்கணும். இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க. இப்போ சூப்பரான கிறிஸ்பி கனவா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.